ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வள்ளிமலைக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் காட்பாடிக்கு அருகில் இந்த வள்ளிமலை இருக்குது. இங்கே தான் வள்ளியம்மை பிறந்து வளர்ந்து முருகனை கரம் பிடிச்ச புராண கதைகள் எல்லாமே இந்த மலையை சுற்றி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மலையடிவாரத்துலேயும் மலைக்கோவிலையும் பார்த்தீங்கன்னா வள்ளியம்மைக்கு தனி சன்னதி இருக்குது. வள்ளியம்மையுடைய கையில் பார்த்தீங்கன்னா பறவையை விரட்ட பயன்படுத்தும் உண்டிவில் கவன்கள் வச்சுருக்காங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு மலையடிவாரத்தில் இருக்க வள்ளியம்மை கோவிலுக்கு போயிட்டு வள்ளியம்மையை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். மலை ஏறும்போது பார்த்திங்கன்னா வழியில் நிறைய குரங்குகள்லாம் இருக்குது. அதனால் நம்ம பார்த்து கவனமாக தான் போகணும். மலை ஏறுற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு குகை இருக்குது. அதையும் பார்த்துட்டு அப்படியே மேலே ஏறலாம். மலை மேலே இருக்கிற கோவில் பார்த்திங்கன்னா ஒரு குடைவரை கோவில் தான். இங்கே முருகர் வள்ளி தெய்வானையோட நமக்கு காட்சி தராரு. வள்ளியம்மை வாழ்ந்த இடம் அப்படின்றதுனால அவங்களுடைய பெயர்லேயே இத்தலம் அழைக்கப்படுது. முருகன் வள்ளியம்மை கூட பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்பிராஜன் வந்துட்டாரு. உடனே முருகர் வேங்க மரமாக உருமாறி தன்னை மறைச்சிட்டாரு. இந்த மரம் தான் இந்த கோவிலினுடைய தலவிருட்சமாக இருக்குது. மலை மேலே ஏறி போனதுமே பார்த்தீங்கன்னா கொடிமரம் இருக்குது. கொடிமரத்தை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளேயும் போயிட்டு முருகரையும் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோயிலுக்குள்ளே நிறைய சொல்ல பார்த்தீங்கன்னா இடதுபுறமாக வள்ளியம்மைக்கு தனி சன்னதி இருக்குது. வள்ளியம்மையை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே முருகரையும் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கோவிலையும் ஒரு முறை சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கிட்டோம். கோவிலை சுற்றி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இடதுபுறமாக ஒரு பாதை ஒன்று போகும். அந்த பாதை வழியாக போனோம்னா வள்ளியம்மன் பறவைகளை விரட்டிய மண்டபம், நீராடிய சுனை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகர் நீர் பருகிய குமரி தீர்த்தங்கள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் போகல, நாங்கள் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டோம். மலையடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முருகர் கோயிலும் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா முருகர் வள்ளி தெய்வானையோட நமக்கு காட்சி தராரு. கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் முருகரையும் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.